அஸ்ஸலாமு எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டான பிளாம்பழ ஜாம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் இந்த ஜாம் வாங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக கலரிங் எசன்ஸ் அதை மாதிரி அவங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு வீட்டில் ரொம்ப குயிக்காக நம்ம இதை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த விளாம்பழ ஜாம் செய்கிறதுக்கு நமக்கு நல்ல பழுத்த பழம் தேவைப்படும். நான் வந்து 2 பழம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கின்னை இந்த மாதிரி பீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி டார்க்காக இருந்தால் தான் அந்த பழம் பழுத்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இதுக்கான பழம் எடுக்கக்குள்ள இது மாதிரி உள்ளே நல்ல கருப்பாக இருக்கிற மாதிரி பழம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஜாமுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இந்த பழத்துக்குள்ளே இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் கப்பளவுகளில் அளந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ கப்பளவுகளில் உங்களுக்கு சொல்லும்போது இது ஈஸியாக இருக்கும். நான் வந்து கிராம் அளவுகளில் சொல்லலை. நீங்கள் எந்த கப்பால் இந்த பல்ப் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு விளாம்பழத்தில் நான் வந்து 1 கப் அளவுக்கு இந்த பல்ப் எடுத்திருக்கிறேன். இப்போ 2வது பழத்துலையும் நான் வந்து இந்த பல்ப்பெல்லாம் எடுக்கும்போது அந்த ஓடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பழத்தோட ஓடு, அதில் இருக்கிற பல்ப் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. ஓடில் தான் இந்த பழத்துக்கு வந்து நிறைய சதை இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் எனக்கு 1 கப் அளவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தமாக 2 கப் அளவுக்கு பல்ப் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பழத்தை நம்ம வந்து முதலாவது தடவை குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு லேசாக இதை கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் வந்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பழம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி செய்யக்குள்ள இந்த பழம் வந்து இலகுவாயிடும். நமக்கு வந்து ஈஸியாக அந்த பல்ப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம வந்து இந்த பழத்தில் சதையை வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாலும் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா சீட்ஸும் அது மாதிரி வேரும் இருக்கும் இந்த பழத்துக்குள்ளேயே. அதோட சேர்த்து நமக்கு ஜாம் செய்யலை, அதை பிரித்து எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே இதை சூடு பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ லேசாக இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். லேசாக நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டோம்னு சொன்னால் அதை வடித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்டெய்னரில் சேர்த்து நான் வந்து நல்லாவே வடித்து எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி மேஷ் பண்ணி விட்டு நம்ம வந்து அந்த பல்ப்பை தனியே பிரித்து எடுக்கணும். நல்ல சின்ன கண் இருக்கிற ஸ்டெய்னராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பிரித்து எடுக்கும்போது இதை மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதலாவது தடவை குக் பண்ணிவிட்டு இதை மாதிரி வடித்து எடுக்கும்போது அந்த சீட்ஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பல்ப் இருக்கிறது நமக்கு விளங்கும். ஸோ இதை வந்து நம்ம 2வது தடவை குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த பல்ப்பை வந்து ஃபுல்லாக நமக்கு பிரித்து எடுக்கலாம். இதுக்காக இன்னொரு தடவை நான் சட்டியில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அகெயின் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் இது கொதித்து வந்தாலே போதும். இப்போ இதை மாதிரி கொதித்து பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணது போல் வடித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பல்ப் அந்த ஸ்டெய்னர்லேயே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சீட்ஸும் அந்த பழத்தில் இருக்கிற வேர் மட்டும்தான் பேலன்ஸாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஈஸியாக இந்த பழத்தில் இருக்கிற பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக கிளியராக பிரித்து எடுத்துட்டோம். இதில் வந்து நான் மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். ஸோ இந்த 3 கப் அளவு தண்ணியை கணக்கு வச்சு தான் நான் வந்து சீனி சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பல்ப்பை வந்து ஒரு சட்டிக்கு மாற்றிக்கொள்கிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி அப்படின்றதுனால அதோட அரைவாசி 1.5 கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனியை வந்து இதை மாதிரி சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதும் நீங்கள் வந்து சீனியை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சீனியை நம்ம வந்து இந்த பல்ப்பில் கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சேர்த்துருந்த சீனியெல்லாம் மொத்தமாக கரைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளேஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் இருந்து நம்ம ஒரு ஜாம் பதத்துக்கு இதை காய்ச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் காய்ச்சி எடுக்கும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க.
நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதில்ல. இந்த ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் லிக்விடான பதத்துல தான் இருக்கு இல்லையா? இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ கொதிக்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தோட பால் தன்மை வந்து மேலால இது மாதிரி நுரை போல வரும். இந்த மாதிரி வார நுரைய நம்ம வந்து உடனே அத ரிமூவ் பண்ணி எடுத்துறணும். அப்படி இல்லைன்னா, இந்த ஜாம்ோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா மாறிரும். இந்த ஜாம் வந்து கொதிக்க கொதிக்க மேலால இந்த நுரை வந்துட்டே தான் இருக்கும். அது வரும்போதெல்லாம் லேசா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு திக்கான பதம் வரும் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மட்டும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும். நல்லா திக்கானதும் நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக நீங்கள் எத்தனை கப் அளவுக்கு பல்ப் எடுக்கிறீங்கன்றதை பார்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவு பல்ப்புக்கு தான் 3 கப் அளவுக்கு மொத்தமாக தண்ணி சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து தண்ணியை எடுத்ததும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது வத்தி வாரத்துக்கு கன நேரம் எடுக்கும். நம்ம ஆரம்பத்தில் வச்ச கலரை விட ஜாம் திக்காக திக்காக நல்ல டார்க்கான கலரில் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பழத்தை செலக்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல பழுத்த கருப்பான பழமாக பார்த்து எடுக்கணும். இப்போ ஜாம் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து பதத்தை செக் பண்ணிடலாம். ஈரம் இல்லாத ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஜாமை வச்சுட்டு உங்களோட விரலால் இதை மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ரெண்டும் வந்து சேராமல் இருக்கணும், 2 சைடும். ஸோ இது வந்து ஒண்டா அப்படி வந்து சேருது. ஸோ அந்த ரீசனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட திக்காக்கி எடுக்கணும். இப்போ இந்த ஜாம் வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததை விட இன்னும் நல்ல திக்காக, அதே நேரம் நல்ல டார்க்கான கலரில் இருக்குது. ஸ்பூனால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விட்டு விட்டு விடும். இதுதான் ஜாமுக்குரிய கரெக்டான பதம். இருந்தாலும் ஒரு தடவை பிளேட்டில் போட்டு இந்த பதத்தை வந்து செக் பண்ணுறேன். இந்த மாதிரி நடுவில் நம்ம ஒரு கோடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 சைடும் ஜாயின் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும். நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். அவ்வளவுதான், நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஜாம் வந்து லேசாக சூடாகட்டும். நம்ம எடுத்ததுமே சூடோட பொட்டலில் சேர்க்கலாது. ஸோ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த ஜாமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இது மாதிரி கிளாஸ் பொட்டில் எடுத்திருக்கிறேன். பொட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டலில் சேர்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேசான சூடு இருக்குது, அதிகமான சூடு இல்லை. ஆனால் சூடு ஆறிட்டுண்டா இந்த ஜாம் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் லேசான சூடோடையே நான் வந்து பொட்டலில் சேர்க்குறேன். பொட்டலில் சேர்க்கக்குள்ளே பாருங்கள், இந்த ஜாம் வந்து விட்டு விட்டு தான் விழும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஜாமை பொட்டலில் சேர்த்துட்டு நம்ம வந்து சூடு ஆறும் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடலாம். அது பொட்டிலே நல்லா செட் ஆகி வந்துடும். செட் ஆகி வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஜாம் வந்து நல்லா சூடு ஆறினதும் நான் வந்து 2 மணித்தியாலம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஜாம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம கடைகளில் வாங்குகிற ஜாம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ஆர்டிஃபிஷியல் கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கலை. இந்த பொட்டில் வந்து நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜாம் நல்லா செட் ஆகிருக்கிறதுனாலேயே ஜாம் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இது செட் ஆகிட்டு அவ்வளவுதான். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த சீசனில் இந்த மாதிரி பிளாம்பல ஜாம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜாமை நான் வந்து ப்ரெட்டில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அதே பதத்தில் இது இருக்கும். இந்த சீசனுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி தான் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவரும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.